கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது. இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. தனித்து நின்று வென்று காட்டும் கட்சியா தான்டா நான் தனி கட்சி. ஆனால் கூட்டணியா உலகத்திலே நான் தான்டா பெரிய கூட்டணி. 8 கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி. யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி? ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி. பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன். காற்று நஞ்சாகக்கூடாது, நீர் நஞ்சாகக்கூடாது, உணவு விஷமாகக்கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவனும் என் கூட்டணி. என் கூட்டணி சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவாரா. சரியானவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வென்றே தீர்வோம். பாரதி சொல்றான்ல, உடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும். அவனை மாதிரி ஒரு அவனை மாதிரி அவன் பார்க்கணும் திமிரா இருக்குங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. யாருக்கு? பெண்ணுக்கு பாடுறாங்க. பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அப்படி தலை குனிஞ்சு நடக்கணும். சீ, நிமிர்ந்த நன்னடை அடிப்போ. ராணுவ பேரணியில பெண் ராணுவ வீரர் போற மாதிரி போ. நேர்வட பேசு, அதான் நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. அது வேண்டுங்கிறான் பெண்ணுக்கு. பெரியார் தான் பெண்ணியத்துக்கு பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமகால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்லை. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி போயிட்டு இருக்க. எதுக்கு சனாதனம் சனாதனம்ட்டு பூரா குருமார்களையும் கூட்டு காலை கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. நீ என்னத்துக்கு சனாதனம் பேசி தெரியுற? எதுக்கு பேசி தெரிய? நீ நேர்பட பேசுன எப்படி வாழ்றியோ அப்படி பேசுன்றான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதிவாரி கணக்கெடுப்புனா அங்கே சமூக நீதிக்கு திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டிட்டோம்னு சொல்லு. சொல்லு பார்ப்போம். ஒண்ணும் கிடையாது. பெரியாரோட பெரிய பெரியாரெல்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்ப்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்கார வேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான் எனக்கு பாட்டே இருக்கான் சிங்கார வேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் ஜீவானந்தம்னு. என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர் தான் 8 வழி சாலை, அவரே தான் 18 வழி சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துருச்சு. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டைங்க. ஏத்து பைசா ஆகுன்னா பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைத்து பார்த்தேன். ஏன்னா 15 ஆண்டுகள் அங்கே கழிச்சிட்டோம். அதனால நமக்கு அது சரியாக வராது. நான் நடந்து வந்த பாதையை வேலிமொழி வெட்டி சாத்த சரியாக இல்லை. நான் பேசுனதை கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கான். நீ அதை பேசிட்டு இப்படி ஆம், நான் வழி நடந்த பாதை இது, நான் வழி நடத்தும் பாதை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது பெரியார் எடுத்துருவார், பெரியார் தான் பெரியார் தான் பற்றி கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வாரான். அது வரைக்கும் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. அதெல்லாம் கேட்டுக்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே.
தாயை பழித்தவனை, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதேன்ட்டான். இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேணாமா? அங்க போயிட்டு டெல்லியில் போயிட்டு இப்ப தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்தில் வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னரும் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளத நீங்க தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள், தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறார்கள். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீர்களா சொல்லுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். அவன் பாரதி என்பவன் ஒரு நாளில் பேசி அவனுடைய புகழை போற்றிட முடியாது. எல்லாவற்றையும் தன்னுடைய 38 ஆண்டுகளுக்குள், அப்படின்னா அவன் எப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பாக்கள் எழுதுகிற ஆற்றப்பட்டவன். அந்த அவனும் நம் தாத்தன் சோமசுந்தர, பாட்டன் சோமசுந்தர பாரதியும். பாரதி என்றால் பாக்களில் ஆளுமை செலுத்தவன், வல்லவன் என்று பொருள். இவன் பேரு சுப்பையா சுப்பிரமணிய பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால பாரதி அளவுக்கு புகழ் வரல. 2 பேருமே ஆகப்பெரும் பாவலர்கள். 2 பேருமே படிக்கிற காலத்தில் சம அளவில் புகழ் பெற்ற பாக்களை ஏற்றக்கூடிய பாவலர்களாக இருந்திருக்கிறார்கள். 38 வயதுக்குள் இவ்வளவு. பாரதி கிட்ட போய், பாரதி நீ ஏன் வந்து நீ எல்லாத்தையும் பாடினியே பாரதி, நீ ஏன் தாலாட்டு பாடல? குயில் பாட்டு பாடுறான், குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடுறான், தாலாட்டு ஏன் பாடவில்லை பாரதி? அது விழித்துக் கொண்டு இருப்பவனுக்கு தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. ஆனால் எண்ணின மக்கள் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை எழுப்புவதற்கு எழுச்சி மிக்க புரட்சி பாக்கள் தான் தேவைன்னு ஒரு தாலாட்டை பாடாதவன் பாரதி பாடல. பாரதிக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதற்கு பிறகுதான் தனித்தமிழ் பாவலர் பெரும்பாவலர், நம்முடைய தாத்தா பாவலர் பெருஞ்சித்தினார் போன்றவர்கள்லாம் பாரதியின் வழித்தோன்றர்கள் தான். ஒரு புது ரத்தம் பாய்ச்சியவன். அதான் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழி கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதின்னு சொல்றது காரணம் தான். இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும். இப்போ ஏன்னா நாம் ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யாரை பிடிக்கல சொல்லு, உனக்கு யாரை பிடிக்கல அவனை புகழ்ந்துடுறான், அவ்வளோதானே. பெரியார் ஒழிக கிடையாது, பிரபாகரன் வாழ்க, திராவிடம் ஒழிக கிடையாது, தமிழ் தேசியம் வளர்க வெல்க வாழ்க, இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க வெல்க வளர்க, அவ்வளவுதானே. நீ சாகணும்னு நியாயம் போறோம்னா வாழணும். நீ தோக்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. நான் வளர வளர நீ கீழே போயிடுவ, அவ்வளவுதானே. இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்த சிந்தலையை நான் வேணாம்னு விரட்டி விடுற 2 சேர்த்துக்கிட்டு 2 கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள் கூண்டோட காலி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அதை மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன என்ன கொண்டு நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு
தம்பி, நீ வரலாற்றில் நீ செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி எசப்பா அப்படி மாதிரில நம்பி கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால் செய்ய முடியாத நீ செய்கிற. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ளே எல்லாத்தையும் வெள்ளை அடித்து என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி. தம்பி, என்னை ரெண்டா வெட்டி பிளந்தாலே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அது கவனிச்சுக்க. அவர் போயிட்டா அவ்வளோதான். இங்கே ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போனா போங்க ரொம்ப நன்றி. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒன்று சிதைக்கிறோம் ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாயிரும். சமரசமில்லாத சண்டைக்காரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறோம். பாரதி சொல்றாள், அச்சம் தவிருங்கிறான்ல தம்பி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைங்கிறான். அஞ்சாத பரம்பரையில் வந்தவன். அதே தான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான். அச்சத்தை கைவிடு, இல்லையில் உன் லட்சியத்தை கைவிடுங்கிறான். தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான். நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்போமே ஒழிய லட்சியத்தை ஒருவதும் கைவிடப் போவதில்லை.